ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கியமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கியமாக இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு மந்தமாக இருக்குது. ஒன்றும் மூமெண்ட் கிடையாது. அப்சல்யூட்டாக ஸ்டாண்ட் ஸ்டில் நின்று போயிருக்கு மார்க்கெட்டு. அது என்னத்துக்கு அப்படி நின்று இருக்குன்றது காரணங்கள்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். மார்க்கெட்டில் இவ்வளோ சரிவு வந்த அப்புறம் பிட்காயின் பார்த்தீங்கன்னா $95,000 $96,000 கிட்ட லிட்டரெல்லாம் நின்று போச்சு. மூமெண்ட் இல்லை, மேலும் போல கீழேயும் போல. மேபி பிகாஸ் ஆஃப் வீக்கெண்டு இனி சனி ஞாயிறு அன்னைக்கு எப்படி மூமெண்ட் இருக்கும், மார்க்கெட் எதுவும் அவ்வளோ ஓப்பன் இருக்காதுல்ல. பட் இன்ஸ்பைட் ஆஃப் இட் இவ்வளோ பேடாக இருக்காது. ஜென்ரலாக சண்டேஸ் கூட கொஞ்சம் பையிங்ஸ் பண்ணுவாங்க. பட் குளோபல்லி சில ஈவெண்ட்ஸ் நடக்கிறதால இப்போ இன்வெஸ்டர்ஸு ஒரு பயங்கரமாக பயப்படுறாங்க. கிரிப்டோவில் வாங்கிறதுக்கு பயப்படுறாங்க. இப்போ நமக்கு இருக்கிற பெரிய குழப்பம் என்னன்னா, என்ன பண்ணுறது? அடுத்தபடியாக நம்ம கிரிப்டோ கரன்சியில் ஃப்ரெஷ் பையிங் பண்ணலாமா, ஹோல்ட் பண்ணலாமா, இருக்கிற பொசிஷன் எக்ஸிட் ஆகலாமான்றது ஒரு குழப்பம் எல்லாருக்குமே இருக்கும். எனக்கும் இருக்குது அந்த குழப்பம். பட் பார்ப்போம், என்ன வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸ்பாட்டில் தானே இருக்குது. இன்னைக்கு இல்லைன்னா அடுத்த வாரம், இல்லைன்னா அடுத்த வாரம் மாதம் ஏறாதான்ற தைரியத்தில் தான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக நமக்கு ஆண்டவன் கை கொடுப்பான், கண்டிப்பாக மேலே போகும். இப்போ இந்த சமயத்தில் வந்த பிரச்சனைகள் என்னன்றது நான் உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நமக்கு அமெரிக்காவில் ஒரு எஸ்சிசி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனர் அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டார். பால் ஆட்கின்சன் அவர் என்ன சொன்னார்னா, ப்ராஜெக்ட் கிரிப்டோன்னு கிரிப்டோவில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ஒரு புது பாடி அரேஞ்ச் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னால் 2 பாடிஸ் சேர்ந்து எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனரும், அதுக்கப்புறம் சிஎஃப்டிசின்னா கமோடிட்டிஸ் ஃபியூச்சர் ட்ரேடிங் கமிஷன். இவங்க 2 பேரும் தான் சேர்ந்து எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் ஃப்ரேம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அவங்க நேற்று நைட்டு ட்ரம்ப் சார் எடுத்த முடிவில் இந்த எஸ்சிசியை கொஞ்சம் குறைச்சி, அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் இது மேலே இல்லாமல் இருந்து கொஞ்சம் கம்ப்ளீட் இன்சார்ஜ் எல்லாம் சிஎஃப்டிசி, அதோட இமேஜ் கூட வைக்கிற சிஎஃப்டிசி அவங்களுக்கு ஒப்படைச்சிருக்காரு. மொத்தம் பொறுப்பு அவங்களுக்கு ஒப்படைச்சிருக்காரு. ஃபர்தராக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பார்த்து வையுங்க, ரொம்ப கடுமையாக வச்சிடாதீங்க. வச்சிங்கன்னா இது குளோபல் மார்க்கெட்டு, அதால் நீங்கள் ரொம்ப கடுமையாக வச்சாலும் நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வரும். அதால் பார்த்து நல்லா இருக்கிற மாதிரி மார்க்கெட்டில் எல்லாரும் இன்வெஸ்டர்ஸ் ஆகட்டும், கம்பெனிஸ் ஆகட்டும், காயின் கம்பெனிஸ் ஆகட்டும், எக்ஸ்சேஞ்சஸ் ஆகட்டும், எல்லாமே நல்லா இருக்கணும். தொழில் நல்லா நடக்கணும், கிரிப்டோ தொழில். அதால் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பண்ணுங்க அப்படின்னு மாற்றிருக்காரு. இந்த எஸ்சிசி கிட்டேருந்து பொறுப்பெல்லாம் கம்ப்ளீட்டாக சிஎஃப்டிசி கமோடிட்டிஸ் ஃபியூச்சர் ட்ரேடிங் கமிஷனுக்கு ஒப்படைச்சிருக்காரு கம்ப்ளீட் பொறுப்பு. பார்க்கணும் இன்னுமே எப்படி இருக்கும் என்னான்னு. இது இல்லாமல் எஸ்சிசியில் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு அஃபிஷியலை நீக்கியிருக்காரு. இது கொஞ்சம் அவர் கொஞ்சம் ஏதோ பேசுகிறார் அவர். அதால் அவர் நீக்கிட்டார், எடுத்துட்டார் ஜாப்லேருந்து. இது பண்ணுவார் ட்ரம்ப் சார், தெரியுது அவங்களுக்கெல்லாம் ட்ரம்ப் சார் பண்ணுறது. இது இல்லாமல் அடுத்தபடியாக நமக்கு இருக்கிற இன்னொரு பிரச்சனை என்னென்னா, அமெரிக்காவில் நியூக்ளியர் வெப்பன் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, நியூக்ளியர் பாம்பு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதால் கூட இன்வெஸ்டர்ஸ் பயப்படுறாங்க. ஏன்னா ரஷ்யா உக்ரைன் வார் இன்னும் நிற்கலை, அது பயங்கரமாக இன்னும் போயிட்டே இருக்குது. எங்கே அமெரிக்கா இன்வால்வ் ஆகி நியூக்ளியர் வெப்பன்ஸ் யூஸ் பண்ண போவாரோ, ட்ரம்ப் சார் யூஸ் பண்ண போகிறாரான்ற பயம் வந்திருக்குமா இன்வெஸ்டர்ஸ்க்கு. அந்த மாதிரி ஆச்சுன்னா ஆல்மோஸ்ட் இது வேர்ல்டு வார் லெவலில் போயிடும், வேறு லெவலுக்கு போயிடுது அப்படின்னு. பட் அதுக்காக தான் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு நேற்று ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு. அமெரிக்காவில் நம்ம கிட்ட இருக்கிற நியூக்ளியர் வெப்பன்ஸ் எப்படி இருக்குன்றதுக்காக தான் ஒரு ட்ரையல் டெஸ்டிங்காக தான் நாங்கள் பண்ணோம் தவிர்த்து நான் இந்த வெப்பன்ஸை யூஸ் பண்ண போகிறதில்ல.
ஏன்னா ட்ரம்ப் சார் கிளியராக சொல்லிட்டாரு, நான் வந்து கம்ப்ளீட்டாக பீஸ்க்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ரஷ்யா கூட ரஷ்யா உக்ரைன் வார் நிறுத்துங்கன்னு கேட்டுட்டு இருக்கேன். பட் ஸ்டில் அவங்க கண்டினியூ பண்ணுறாங்க. இதனால தான் நான் எனக்கும் கொஞ்சம் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிறதுக்கு தான் பார்க்குறேன் தவிர்த்து நான் எதுவும் வார் பண்ண போகிறதில்ல, வாரை நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு ப்ரெஸ் மீட்டில் கிளியராக அவர் சொல்லிட்டாரு. அது வரைக்கும் நல்லா தான் இருக்குது. பட் இன்ஸ்பைட் ஆஃப் இட்டு நம்ம ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபைனான்ஷியல் மார்க்கெட்ஸ் எல்லாமே பயப்படுறாங்க, ஃபியர் இருக்குது. ஏன்னா ரஷ்யா உக்ரைன் வார் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போயிருக்கு. பயங்கரமாக ரஷ்யா உக்ரைன் மேலே தாக்குதல் பண்ணிகிட்டே இருக்காங்க. இவங்க எவ்வளோ அமெரிக்கா சாங்ஷன்ஸ் வச்சாலும் இன்னும் அடின்னு அடிக்கிறாரு அவர் ரஷ்யா பிரசிடென்ட் புட்டின்னு, பயங்கரமாக அடிக்கிறாங்க. அதால் கொஞ்சம் குளோபல் டென்ஷன்ஸ் அதிகமாக இருக்கிறதால பிட்காயின் ஆல்ட் காயின்ஸு எவ்வளோ வரைக்கும் மேல் நோக்கி போகும். இப்போது $95,000 $96,000 கிட்ட இருக்குது. ஒரு வாரி $98,000 கிராஸ் பண்ணி பிரேக் பண்ணி மேலே $1,00,000 பிரேக் பண்ணி மேலே போனால் மார்க்கெட் பாசிட்டிவாக போன மாதிரி. இல்லைன்னா கீழே டவுன் சைடு பார்த்தீங்கன்னா 92,000 இன்னும் ஹோல்ட் பண்ணுது. ஒருவேளை $92,000 பிட்காயின் பிரேக் பண்ணிச்சுன்னா கீழே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கீழே டவுன் எவ்வளோ கீழே சரிவு ஆகும் என்னன்றது தெரியல. பட் இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இது மாதிரி இந்த பிரச்சனைகள் இருக்குது. இது இல்லாமல் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஏஐ பபுள், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பபுள் ஒன்று இருக்குது அப்படின்றாங்க. அது என்ன நடக்கும் என்னன்னு தெரியல. அது இல்லாமல் ஆல்ரெடி டெக் கம்பெனிஸ் எல்லாமே நிறைய லே ஆஃப் பண்ணுறாங்க. டெக் கம்பெனிஸ் ஜாப்ஸ் எல்லாமே லே ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை வேறு ரொம்ப அதிகமாக இருக்குது. இதோட இம்பேக்ட் நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் மேலே எவ்வளோ இருக்கும் என்னன்றது யோசிச்சாலும் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஓகே, பார்க்கலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய பார்த்துருக்கோம். நம்ம கரோனா டைம்லேருந்து மார்க்கெட்டுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே தான் இருக்குது கண்டினியூஸாக. ஃபஸ்ட்டு நமக்கு கரோனா எஃபெக்ட் வந்தது. கரோனா எஃபெக்ட் வந்து அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் வந்ததால் அவர் ஃபெட் சேர்மன் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுனார். அதால் கொஞ்சம் டவுன் ஆச்சு, இம்பேக்ட் ஆச்சு மார்க்கெட்டுக்கு. அதுக்கப்புறம் திருப்பியும் குறைக்க ஆரம்பித்தார். இப்போது அதுவும் ஒரு விதமாக ஃபெட் சேர்மன் கூட இஷ்யூ வந்து நம்ம பிரசிடென்ட் ட்ரம்ப் சார் டிசம்பரில் ரேட் கட்டுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஏதாவது நமக்கு நெக்ஸ்ட் வீக்கில் ஏதாவது ஒரு டர்னிங் பாயிண்ட் வந்து திருப்பி மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னா நல்லா இருக்கும். பட் அவ்வளோ சீக்கிரமாக பவுன்ஸ் பேக் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறது இல்லை, நான் எதிர்பார்க்கல. கொஞ்சம் இங்கெங்கே சுற்றிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். டவுன் சைடு பிரேக் பண்ணுறது அவ்வளோ சொல்ல முடியாது. ஏதாவது நடக்கக்கூடாது ஏதாவது ஈவெண்ட் நடந்ததுன்னா கொஞ்சம் பிரேக் டவுன் ஆகி கீழே வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா எத்தீரியம் கூட பார்த்தீங்கன்னா $3,100 கிட்ட வந்து நிற்கிது. அப்படியே அது $2,800 பிரேக் பண்ணிச்சுன்னா கீழே $2,300 கீழே வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நம்ம இந்தியன் பணத்தில் பார்த்தீங்கன்னா 2,95,000 3 லட்சத்துக்கிட்ட நின்று இருக்கு எத்தீரியம். அதுக்கப்புறம் சொலானா பார்த்தீங்கன்னா 13,000 கிட்ட இருக்குது. எல்லாம் நல்ல அட்ராக்டிவ் ப்ரைஸில் இருக்குது. ஆனால் வாங்கிறதுக்கு தான் தைரியம் பற்ற மாட்டேங்குது, பயமாக இருக்குது. இது எல்லாருக்கும் குழப்பமாக இருக்குது. வாங்கிறதா இருக்கிறத விற்கிறதா எப்படின்றது பயமாக இருக்குது. இப்போது நமக்கு இன்னொரு செய்தி என்னன்னா, ஆடா கார்டினோ வந்து பெர்லினில் ஒரு சமிட், கார்டினோ சமிட்டுன்னு நடத்துகிறாங்க. அதோட இமேஜ் வைக்கிறேன். கார்டினோ சமிட்டுன்னு நடத்துகிறாங்க. அதில் இப்போ அவங்கெல்லாம் பேசிக்கிறது என்னன்னா, நம்ம கிரிப்டோவையும் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் மெர்ஜ் பண்ணாக்கா ஃபைனான்ஷியலாக எப்படி இருக்கும். ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு வந்து எல்லாம் பெரிய கம்பெனிஸ் யார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொண்டு வராங்களோ ஹெவியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த பிளாக் செயின் டெக்னாலஜின்றது ரொம்ப தேவை. நம்ம காயின் கம்பெனிஸ் பிளாக் செயின் டெக்னாலஜின்றது ரொம்ப தேவை. அவங்களோட மெர்ஜ் ஆகி அவங்களுக்கு என்ன ஏஐ டெக்னாலஜிக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட்டோ
அது மாதிரி நம்ம டெவலப் பண்ணலாம் பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஒரு 3 நாள் சமிட் அது வந்து பெர்லினில் நடக்குது. அது நேற்று ஆரம்பிச்சிச்சு, இன்னைக்கு 2வது நாள் நாடு. இது மாதிரி இருக்கு. ஒரு நல்ல நியூஸஸ் கூட, நல்ல செய்திகள் கூட இருக்கு. ஆனால் ஓவராலாக மார்க்கெட் ட்ரெண்டு தான் எப்படி இருக்கும், இன்வெஸ்டர் பல்ஸை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. மேல் நோக்கி பையிங் பண்ணுவாங்களா இல்ல செல்லிங் பண்ணுவான்றா. இப்போதைக்கு தச்சமத்துக்கு செல் ஆஃப்ல தான் இருக்கு மார்க்கெட்டு. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயங்கர செல் ஆஃப்ல தான் இருக்கு. ஃப்ரெஷ் பையிங் எதுவும் நடக்கல, செல் ஆஃப்ல தான் இருக்கு. ஓகே, பார்க்கலாம். கொஞ்சம் பேர், சில பேர் தைரியம் பண்ணி வாங்குறவங்க இருக்கிறாங்க. யாராவது தைரியம் பண்ணி வாங்கினா ஒரு ரிஸ்க் தான். கிரிப்டோன்றது ஒரு ரிஸ்க் தான். ரிஸ்க் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். கிரிப்டோல ரிஸ்க் தான். ரிஸ்க்ல இன்னொரு ரிஸ்க் எடுக்கிறாங்க. இப்போ டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு, ஒரு சான்ஸ் பை லக் ஏதோ கிடைச்சதுன்னா பார்த்துக்கலாம், இல்லைன்னா பார்க்கலாம் என்ன ஆகும். ஸ்பாட்ல தானே, ஸ்பாட்ல சான்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு நானும் சொல்ல முடியல, என்னால் தைரியமா சொல்ல முடியல. அது மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கு. இப்போ பார்த்துக்கிட்டு பொசிஷன்ஸை பார்த்துக்கிட்டு ஹோல்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, உங்களில் யாராவது கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும்னா Coindesk எக்ஸ்சேஞ்ச் நல்லா இருக்கு. அதோட லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ எண்டில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அந்த நம்பரில் நீங்கள் சேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த தகவல் வேணும்னாலும் நான் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த Coindesk எக்ஸ்சேஞ்ச் லிங்க் வேணும்னா கூட நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு இதுதான் இந்த வாரம் இருக்கிற அப்டேட்ஸ், நியூஸ். நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்குன்ற நியூஸ் அப்டேட்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக கிரிப்டோவில் என்ன நடக்குது என்ற அப்டேட்ஸ் கொடுக்கறது தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து நல்லா லைக்ஸ் வைங்க, நல்லா ஷேர் பண்ணுங்க, நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். பாய்.